களம் காவல் இந்த படத்துல இந்த மம்மூட்டி அப்படின்ற இந்த நடிகனுடைய அந்த நடிப்பை பத்தி என்ன சொல்றது? படத்துல ஒரு சீரியல் கில்லர்னா சாதாரணமா டிப்பிக்கலான அந்த கில்லரை காட்டும் போதே ஒரு பயங்கரமான ஒரு முகத்துடன் இல்லைன்னா ஒரு பயங்கர பிஜிஎம்முடன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரெண்டு பசங்க பொண்டாட்டியோட ரொம்ப சாதாரணமா வாழ்ந்து வர ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு இந்த பெண்களை கொலை பண்றதுல அவ்வளவு சந்தோஷம், ஆனந்தம் அடைகிற ஒரு மனுஷன். அந்த நடிப்புலாம் அதுல என்ன சொல்றது, ஒரு ஒரு சீன்லயும் நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் எவ்வளவு நடிப்புல நான் எப்படி பழந்துன்னு கொட்டையை போட்டிருக்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க, நடிப்புன்னா என்னன்னு பாருங்க அப்படின்னு நமக்கு டீச் பண்ற மாதிரி இருந்தது. பஸ்ஸில் ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே வருவார். கையில் ஒரு பட்டன் மொபைல் இருக்கும், அது அப்படி ரொம்ப கேஷுவலாக இப்படி சுற்றிக்கிட்டே பேசிட்டு இருப்பார். சாதாரணமாக நடிக்க சொல்லும்போது கையை அந்த ப்ராம்ப்டா யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அப்படி கையில பண்றது நமக்கு தெரியும், அதுவும் ஒரு நடிப்பா தெரியும். ஆனா இது மம்மூட்டிக்கே தெரியாம அவருடைய கை அந்த மொபைலை ஏதோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவு யதார்த்தமான நடிப்பு. ஒரு பெண்ணை துப்பட்டாவை கழுத்துல இறுக்கி கொலை பண்ணுவார். அதுல சாதாரணமா துப்பட்டாவை இறுக்கி கொலை பண்ணும்போது அந்த கொலைகாரன் அப்படியே பயங்கரமான ரியாக்ஷனுடன் அந்த கொலை பண்றதுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த இதெல்லாம் தெரியும், கண்ணெல்லாம் பிதுங்கி அது மாதிரி பயங்கரமா கொலை பண்ணுவான் இல்லையா, இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவன் கொலை பண்றதுல ஆனந்தம் அடைகிறவன், ஒரு சைக்கோபாத்து. ஸோ அந்த கொலை பண்றதுக்கான கையில் அந்த பலம் கொடுக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ரியாக்ஷன்லாம் முகத்தில் கொடுக்க தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நல்லா உணர்ந்து அவன் எப்படி அந்த கேரக்டர் எப்படி அப்படின்றதெல்லாம் உணர்ந்து அந்த ஒரு கொலை ஒன்று செய்வார். அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் நடிப்புல வேற லெவலா இருக்கிறான். மொத்த படமுமே ஒரு ஒரு காட்சியிலையுமே அந்த மம்மூட்டி அப்படின்ற அந்த மனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு அப்படியே என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. தளபதியில ரஜினி பானுப்பிரியாவோட நெத்தியில பொட்டு வச்சாச்சுன்னா மம்மூட்டிக்கு மம்மூட்டி செஞ்ச அந்த ஒரு பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைச்ச மாதிரி. ஸோ அப்போ அந்த வலி இருக்கு இல்லையா, ரஜினி அந்த பானுப்பிரியாவோட நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு பதட்டம் மம்மூட்டி கிட்ட தெரியும். அந்த பொட்டை வைடா அப்படின்னு மம்மூட்டி ரஜினி கிட்ட சொல்ற அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி 90ல வந்த படம். அப்போ இருந்த அதே மம்மூட்டி மாதிரி தான் இப்பயும் இருக்காரு. அவருக்கு ஏஜ் ஆன மாதிரிலாம் தெரியல. அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்றேன். 35 வருஷத்துக்கு அப்புறம் அப்பவே அப்படி பர்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் 35 வருஷமா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாரு, எவ்வளவு படங்கள்ல நடிச்சிருப்பாரு, எவ்வளவு கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாரு, எந்த அளவுக்கு நடிப்புடைய இலக்கணம் என்னன்னு அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு கத்து வச்சுட்டு இருப்பாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு படத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா சாதாரணமா பர்ஃபார்ம் பண்ற படம் அப்படின்னா எப்படி சொல்றது, அழுகுற மாதிரி இல்லைன்னா ஆக்ரோஷமா ஏதாவது செய்யற மாதிரி, ஆவேசமான வசனம் பேசுற மாதிரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த படத்துல. சைலண்டா வருவாரு, சைலண்டா கொலை பண்ணுவாரு. ரொம்ப பதட்டமே இல்லாம இந்த படத்துல எல்லா விஷயத்தையும் செய்வாரு. பதட்டமே இல்லாம அவர் கொலை செய்யறதெல்லாம் அவ்வளவு கேஷுவலா அவர் பண்ணியிருப்பாரு. இது மம்மூட்டி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸால தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இல்லைன்னா வேற யாராவது பண்ணாங்கன்னா நமக்கு என்ன தோணும்னா, இவனுக்கு என்ன நடிப்பே வரலையா அப்படின்னு தோணிடும். அவ்வளவு செட்டிலா பண்ணியிருப்பாரு. அதுதான் இந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு பலம் சேர்த்தது. மிஷ்கின் 3ஆம் பிறையில அந்த கிளைமேக்ஸ்ல கமலுடைய அந்த நடிப்பை பத்தி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அது வேற ஒரு தரமான நடிப்பு. அது என்ன சொல்றது, நான் சொன்ன மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரொம்ப மெனக்கெட்டு செய்ய வேண்டிய ஒரு நடிப்பு. இது ரொம்ப கேஷுவலா, இது அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், வேற ஒரு விதமான ஒரு நடிப்பு. ஆனா ஒரு சைக்கோபாத் அப்படின்றவன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில எல்லா இடத்துலயுமே இருப்பான். ஒருவேளை நம்ம முன்னாடி கூட இருப்பான். ஆனா அவன் ரொம்ப சாதாரணமா இருப்பான். நம்ம படத்துல காட்டுற மாதிரிலாம் அவன் அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு முகபாவனை இல்லைன்னா அவனுக்குன்னு தனியா ஒரு செயலாம் எதுவும் இருக்காது. சைலண்டா யாருக்கும் தெரியாம ஒரு கொலையை பண்ணிட்டு அவன் போயிடுவான். அப்படின்றதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற மாதிரிலாம் ஒரு சைக்கோபாத் இருக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல மம்மூட்டியின் நடிப்பு நமக்கு உணர்த்தி இருக்கு. சத்யநந்தி காடு அப்படின்னு ஒரு மலையாளத்துல ஒரு டைரக்டர் இருக்காரு. அதாவது நம்ம பாரதி ராஜா எப்படி தமிழ்நாட்டு கிராமங்களை அப்படி படம் பிடிச்சிட்டு வருவாரோ, அதே மாதிரி இவருடைய படங்கள்ல அந்த கேரளா கிராமங்கள் அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். நாமளே அந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய அந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு கொலைகாரன் சீரியல் கில்லர் படம் அப்படின்னும் போது அந்த லொக்கேஷன்ல இருந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மூடை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படிலாம் கிடையாது. படம் பார்க்கறதுக்கு விஷுவலா அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படத்துல இப்படி ஒரு சைக்கோ கில்லர், அதுவும் மம்மூட்டி மாதிரி ஒரு பர்ஃபார்மர், ஒரு நல்ல நடிகன் அப்படின்னா அவனுடைய கை, அவனுடைய ஹேண்ட் அவன் எப்படி யூஸ் பண்றான் அப்படின்றத வச்சுதான் அவன் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகனும் மம்மூட்டியும் சந்திக்கிற ஒரு காட்சியில விநாயகன் அவருடைய பாக்கெட்ல கை விட்டுட்டு தான் நிற்பாரு. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் அந்த கையை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நிறைய நடிகர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம், இந்த கையை ஹேண்டில் பண்றது. ஸோ அவர் பாக்கெட்ல கை விட்டுருவாரு. அதே காட்சியில மம்மூட்டி கையை இடுப்புல வைக்கிறது இல்லைன்னா பாக்கெட்ல கை விடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாம சாதாரணமா தொங்க விட்டுக்கிட்டு தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய நடிப்பு அது எந்த விதத்திலையும் பாதிக்கலாம். ஸோ கையை இடுப்புல வைக்காம இல்லைன்னா கையை
ஜாக்கெட்டில் விடாமல் கையை கட்டாமல் இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ரொம்ப கேஷுவலாக கையை வச்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி டைலாக்லாம் பேச முடியும் அப்படின்றதெல்லாம் மம்முட்டி மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்களுக்கு தான் வந்து அதை செய்ய முடியும். அதுதான் மம்முட்டி அப்படின்ற அந்த ஒரு நடிகனை வந்து மகா நடிகன் ஆக்குது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இப்போ விஜயோ அஜித்தோ நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, கடைசியில் நம்ம தலைவன் போலீஸ் கிட்ட மாட்டாமல் எப்படியாவது தப்பிச்சிடணும், அவன் வந்து அவ்வளோ கொலை பண்ணா கூட அவ்வளோ மோசமானவனாக இருந்தால் கூட எப்படியாவது நம்ம தலைவர் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மம்முட்டிக்கு எப்படி நம்ம ஊரில் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் மோகன்லால் மம்முட்டி கேரளாவில் அந்த மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கிற மம்முட்டியே வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து எப்படியாவது இவன் ஒழியணும், எப்படியாவது இவன் மாட்டணும், இவன் நாசமாக போகணும் அப்படின்னு அவங்கள தோண வைக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அப்படி மம்முட்டியோடைய ரசிகர்களையே மம்முட்டியை வெறுக்க வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவு அற்புதமாக மம்முட்டி செஞ்சிருப்பாரு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் மம்முட்டி அப்படின்ற ஒரு நடிகனுடைய அந்த நடிப்பை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக தியேட்டருக்கு போங்க, இந்த படத்தை பாருங்க.